हर दिन सुबह एक बहुत बड़ा आशीष हम देखने के लिए प्रभु हमें अनुग्रह देता है। ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல புதிய ஆசீர்வாதத்தை காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். हर दिन बोलने से हर दिन परमेश्वर का अनुग्रह हमारे ऊपर प्रकट होता है। एक ஒவ்வொரு नया दिन एक नया अनुग्रह है। ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு புதிய கிருபையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. सो आज का दिन भी परमेश्वर आपके लिए कुछ नया आपके लिए तैयार करके रखा है। இந்த நாளும் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். आज के दिन आप किसी भी बात की चिंता करने की जरूरत ही नहीं है। आपकी हर जरूरत आपको ढूंढते हुए आएगा। இந்த புதிய நாளிலே எந்த ஒரு காரியத்தை நினைத்தும் குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய எல்லா தேவைகளும் எல்லா பண தேவைகளும் உங்களை தேடி வரும். आपके सिर्फ एक ही चीज की जरूरत है। உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. आप पिता को पूरे मन से विश्वास करना, पिता के ऊपर अपने ध्यान को लगाना। உங்களுடைய முழு கவனமும் 100% அவர் மேல் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவரையே நோக்கி இருக்க வேண்டும். वो आपके लिए सब कुछ कर देगा। உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விடுவார். आपके हृदय में हमेशा खुश रहना बहुत जरूरी है। நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய மனமும் இருதயமும் சந்தோஷத்திலே நிறைந்திருக்க வேண்டும். जरूरतों को लेके बातों को लेके दूसरे इंसान की बातों को लेके मन में कभी चिंता मत रहना। நீங்கள் உங்களுடைய தேவைகளை குறித்தோ மற்றவர்களுடைய மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்தோ அதை குறித்ததான கவலைகளிலே நீங்கள் மூழ்கி இருக்க கூடாது. इसलिए यीशु मसीह ने कहा, यदि कोई तुम इस बच्चे के समान ना बनेगा तो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता है। அதனாலே தானே வேதத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் சிறு பிள்ளையை போல் இல்லாதிருந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. आप परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता है। நீங்கள் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. क्यों ऐसा यीशु मसीह ने कहा? ஏன் தேவன் அதை அப்படி சொன்னார்? इस वचन को लेके बहुत सारे लोग ये समझ लेते हैं कि स्वर्ग जाने के बारे में, मरने के बाद स्वर्ग जाने के बारे में यीशु मसीह कह रहा है। இந்த வசனத்தை குறித்து अनेक தவறாக புரிந்து கொள்கிறார்கள். மரித்த பிறகு பரலோகம் செல்வதை குறித்து பேசுகிறார் என்று. परमेश्वर का राज्य अब इस पृथ्वी में आया हुआ है। அந்த வசனத்திலே அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் பூமியிலே வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. यीशु मसीह वही संदेश के साथ इस दुनिया में आया। कौन सी संदेश? परमेश्वर का राज्य आपके बीच में आ गया। यही संदेश के साथ यीशु मसीह इस दुनिया में आया। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவருடைய ராஜ்யம் பூமியிலே வந்திருக்கிறது என்ற இந்த காரியத்தை குறித்து தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். तो इस संदेश के साथ आया। இந்த செய்தியோட தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். सो यीशु मसीह अभी बातें कर रहा है परमेश्वर का राज्य, जो राज्य जिस राज्य के बारे में मैं प्रचार कर रहा हूं अभी आपके बीच में आ गया। उस राज्य को अगर आप भी प्रवेश करना, आप भी उस राज्य के अंदर जाना है तो आपके अंदर एक बदलाव आना जरूरी है। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் நீங்களும் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை நீங்கள் செய்ய வேண்டும். यीशु मसीह को विश्वास करते समय हाँ आपका उद्धार होता है। நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு அடைகிறீர்கள். आपका आत्मा, जो आत्मा मर चुका था वो आत्मा जिलाया जाता है। वो आत्मा में आप नया जन्म प्राप्त होता है। आपकी மரித்து போயிருக்கிற உங்கள் ஆத்மா ஆவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அது உயிரடைகிறது. आप एक नया जन्म प्राप्त करते हैं आपकी आत्मा में। நீங்கள் ஆவியிலே ஒரு மறுபிறப்பு அடைகிறீர்கள். मगर ஆனால் परमेश्वर का राज्य जो इस पृथ्वी में आया हुआ है, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வந்திருக்கிறது. वो राज्य में अगर आप प्रवेश करना है, அந்த ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் आप सिर्फ उद्धार पाने से काफी नहीं है। நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் வெறும் ரட்சிப்பு அது மட்டும் பத்தாது. आपका आत्मा नया जन्म पाया, आपने आत्मा के अंदर नया जन्म हो गया, ठीक है, वो सब आपका आत्मा में हुआ वाला बात है। உங்களுடைய ஆவியிலே மறுபிறப்பு அடைந்து விட்டீர்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். वो सब आपका आत्मा की बातें हैं। உங்கள் ஆவியை குறித்ததானது அது. मगर ஆனால் इस पृथ्वी में यीशु मसीह ने कहा अब इस पृथ्वी में परमेश्वर का राज्य
आ चुका है। இப்பொழுது தேவ ராஜ்யம் உங்களுக்கு மத்தியிலே வந்திருக்கிறது, अब आ गया। வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். उस राज्य के अंदर प्रवेश करने के लिए அந்த ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் परमेश्वर यीशु मसीह ने एक बहुत ही इंपॉर्टेंट बात सिखाया। ஒரு முக்கியமான காரியத்தை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். वो क्या है? அது என்ன? यदि कोई तुम इस बच्चे के समान ना बने, ஒருவர் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் परमेश्वर का राज्य में प्रवेश नहीं कर सकता। பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. जो राज्य अब आपके बीच में मैंने लेकर आया, मैं इस दुनिया में आया तो एक परमेश्वर का राज्य यहाँ पर आ गया, वो राज्य में तुम अभी प्रवेश नहीं कर पाओगे। நான் கொண்டு வந்திருக்கிற இந்த ராஜ்யத்திலே நீங்கள் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்கிறார். So इस अभी उद्धार पा लिया, நீங்கள் ரட்சிப்பு அடைந்து விட்டீர்கள், आपका आत्मा नया जन्म प्राप्त कर लिया, உங்கள் ஆவி மறுபிறப்பு அடைந்து விட்டது. अब आपका आत्मा में जीवन की आत्मा की व्यवस्था में अब आपका आत्मा काम करना शुरू कर रहा है। உங்கள் ஆவியின் பிரமாணத்திலே அது பிரவேசித்து விட்டது. ये सब कुछ आपका स्पिरिट रिलम की बातें हैं। स्पिरिट में आपके आत्मा में क्या हुआ उसकी बातें हैं। இந்த காரியம் முழுவதும் உங்களுடைய ஆவி மண்டலத்திலே நடைபெறுகிறது. मगर ஆனால் आपका शरीर इस दुनिया में जी रहा है। உங்கள் சரீரம் இந்த உலகத்தில் வாழ்கிறது அல்லவா? अब आप परमेश्वर का राज्य जो इस पृथ्वी में आ गया, उसको अगर आप देखना है, अगर आप उसके अंदर प्रवेश करना है, उसके लिए बहुत जरूरत है, बच्चे के समान बनना जरूरी है। இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கொண்டு வந்திருக்கிற அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் சிறு பிள்ளையை போல் நீங்கள் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். कितने लोगों को बातें समझ आ रही हैं? நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? अब तक क्यों बहुत सारे लोग प्रभु को ग्रहण करने के बाद भी इस परमेश्वर का राज्य को क्यों नहीं देख पा रहे? இன்று வரை अनेகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவருடைய ராஜ்யத்திலே ஏன் பிரவேசிக்க முடியவில்லை? अब तक बहुत सारे लोग चर्च में जा रहे हैं, आ रहे हैं, सब है, बट हमेशा चिंता में, डर में, हमेशा है ना, बहुत सारी बातों के अंदर फंसे हुए हैं अभी भी। ஏன் சபைக்கு செல்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள், ஆனாலும் இந்த உலக கவலையினாலும் தேவைகளினாலும் மனிதர்களுடைய வார்த்தைகளாலும் ஏன் அவர்கள் அதிலே மூழ்கி இருக்கிறார்கள்? क्योंकि वो लोग अब तक अपने हृदय में एक बच्चे के समान ना बने। ஏனென்றால் அவர்கள் இதுவரையும் அவர்களுடைய இருதயத்தை சிறு பிள்ளையை போல் அவர்களுடைய இருதயத்தை மாற்றவில்லை. अब तक उनके हार्ट में वो चेंज नहीं आया। அவர்களுடைய இருதய மாற்றம் பெறவில்லை. एक बच्चे के हृदय बोलने से क्या है? ஒரு சிறு பிள்ளையுடைய இருதயம் என்றால் எப்படி இருக்கும்? Clean consciousness is a child heart. சிறு பிள்ளையுடைய இருதயம் மிகவும் சுத்தமானதாக இருக்கும். சுத்த மனசாட்சி. Clean consciousness. ஒரு குழந்தையுடைய மனசாட்சி மிகவும் சுத்தமானதா இருக்கும். Clean consciousness. சுத்த மனசாட்சியோடு அந்த குழந்தை இருக்கும். जब तक आपका जो consciousness है, आपके अंदर जो consciousness वो consciousness जब तक शुद्ध नहीं होता है, तब तक आप यहाँ पर आया हुआ परमेश्वर का राज्य में प्रवेश नहीं कर पाओगे. உங்கள் மனசாட்சி எப்பொழுது சுத்தமாகுமோ அதுவரை இந்த உலகத்திற்கு தேவன் கொண்டு வந்த அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க முடிவதில்லை. आप इस दुनिया में जिएंगे, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வீர்கள், चर्च में जाएंगे, சபைக்கு செல்வீர்கள், सब कुछ करेंगे, जो एक परमेश्वर का संतान जो करेगा वो सब कुछ करेंगे, मगर दिल में कभी खुशी आनंद को महसूस नहीं करोगे. நீங்கள் சபைக்கு செல்வீர்கள், ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்வீர்கள், ஆனால் உங்கள் இருதயத்திலே ஒரு சந்தோஷம் இருக்காது. आपका हृदय में कड़वापन रहेगा. உங்களுடைய இருதயத்திலே விரோதமும் பகையும் இருக்கும். आप किसी के ऊपर प्यार नहीं कर सकते. யாரிடமும் உங்களால் அன்பு செலுத்த முடியாது. अगर ऐसा गलती में प्यार कर भी दिया, उस प्यार के अंदर एक ये रहेगा, अपनापन रहेगा, मतलब निकालने की कोशिश करेंगे. அப்படியே நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள் என்றாலும் அதிலே உங்களுடைய சுயநலம் இருக்கும். ऐसा ही एक मिलावट का साथ जो प्यार है वही प्यार आप कर सकते हैं. ஒரு கலப்பு ஒரு சார்ந்த ஒரு அது மிக்ஸ் ஆன ஒரு அன்பாக அது மாறிவிடும்.
आप एक सच्चा प्यार क्या होता क्या हमें पता भी नहीं चलेगा. உண்மையான அன்பு என்பது நமக்கு புரியவே புரியாது. So आपका कॉन्शियसनेस உங்களுடைய மனசாட்சி जब तक शुद्ध नहीं होता है, எப்பொழுது சுத்தமாகிறதோ, जब तक शुद्ध नहीं होता है, எப்போ வரை சுத்தமாகலையோ, तब तक आप उस राज्य में प्रवेश करना नामुमकिन है. அதுவரையும் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அது ஒரு முடியாத காரியமா இருக்கிறது. अब आप सोचेंगे पास्टर जी ये कॉन्शियसनेस क्या होता है? மனசாட்சி என்றால் என்ன? पूरे नया नियम में टोटल नया नियम में 38 टाइम्स, कितने बार? 38 टाइम्स ये शब्द है ना, विवेक के बारे में है ना, कॉन्शियसनेस मतलब विवेक, आपके विवेक के बारे में 38 टाइम्स लिखा है. புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 38 தடவை மனசாட்சி என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. इब्रानियों की किताब अध्याय 10 में हम देखते हैं, எபிரேயர் எழுதுறதான புத்தகத்திலே 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், यीशु मसीह का लहू आपकी कॉन्शियसनेस को शुद्ध करता है. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்தப்படுத்துகிறது என்று எழுதியிருக்கிறது. इब्रानियों की किताब अध्याय 10 का 21 और 22 में पढ़ेंगे, वहां पे आपके हृदय को यीशु मसीह का लहू आपके हृदय में छिड़कता जाता है. ये 10வது எபிரேயர் 10வது आपका कॉन्शियस में 10வது அதிகாரம் 20 21 22 எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் மனசாட்சியை அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது உங்கள் மனசாட்சியின் மேலே. जब तक कॉन्शियसनेस, एक बंदे का कॉन्शियसनेस शुद्ध नहीं होता है, तब तक आप परमेश्वर का राज्य में प्रवेश करना नामुमकिन है. चाहे आप चर्च जाओ, सेवा करो, कुछ भी करो, आप परमेश्वर का जो बातें हैं उस राज्य को आप देख नहीं पाओगे. आपके हृदय हमेशा चिंता, डर, इस दुनिया की बातों में फंस के आप हमेशा इस दुनिया की चीजों में ही फंसे रहोगे. நீங்கள் சபைக்கு செல்லுங்கள், எல்லாவற்றையும் செய்யுங்கள், ஆனால் எப்ப வரையும் உங்களுடைய மனசாட்சியிலே அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அப்ப வரையும் உங்களுடைய இருதயத்திலே கவலைகளும் இந்த உலகத்தை குறித்ததான காரியங்களும் அது மூழ்கி இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் மனசாட்சியிலே அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். एक छोटा बच्चा के पास ऐसा क्या बड़ा खासियत है? यीशु मसीह कह रहा है, इस बच्चे के समान ना बनेगा तो तू परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता. நீங்கள் நினைக்கலாம், சிறு பிள்ளையுடைய இருதயத்திலே மனசாட்சியிலே அப்படி என்ன ஒரு முக்கிய மதிப்பு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையை போல ஆகுங்கள் என்று சொல்கிறார். तभी आप परमेश्वर का राज्य में प्रवेश कर सकते हैं. அப்பொழுதுதான் நீங்கள் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். छोटा बच्चा का हृदय में कुछ भी नहीं रहेगा, यही तो बात है. சிறு பிள்ளையுடைய மனசாட்சியிலும் மனதிலும் எந்த ஒரு காரியமும் இருக்காது, அது க்ளீனாக இருக்கும். एक छोटे बच्चे को हाथ में लेके आप कुछ भी उसके सामने बोले, तू गंदा है, तू बेकार है, तू किसी काम की नहीं है, तू लायक नहीं है, यहाँ से आप कुछ भी बात उसके ऊपर बोलो, वो बच्चा हंसते रहेगा. आप कुछ भी, आप श्राप दो या कुछ भी दो, बच्चा हंसते रहेगा, क्योंकि उसको माइंड में यहाँ की नॉलेज से वो हटके रहेगा. நீங்கள் ஒரு கை குழந்தையை எடுத்து கைகளிலே வைத்து அதுக்கு சாபம் விடுங்கள், நீ கருப்பாய் இருக்காய், நீ ஒன்றுக்குள் லாய்க்கில்ல, நீ அசிங்கமா இருக்க, என்ன வேணாலும் நீங்க திட்டிக்கோங்க, ஆனா அது சிரிச்சுட்டே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு இந்த உலகத்துடைய காரியத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. उसका शरीर इस दुनिया में है, मगर वो इस दुनिया की नॉलेज से परे है. அதனுடைய சரீரம் இந்த உலகத்திலே இருக்கிறது, ஆனால் அதோடைய இருதயமோ மனசாட்சியோ இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தின் அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. இந்த உலகத்துடைய அறிவுக்கு அது சம்பந்தம் இல்லை அதற்கு. मगर हमारे अंदर क्या प्रॉब्लम है? हमारे कॉन्शियसनेस में पूरे के पूरे इस दुनिया की, संसार की नॉलेज को हमने अंदर प्राप्त करके रखे हैं. ஆனால் நமக்கோ நம்முடைய மனசாட்சியிலோ முழுக்க இந்த உலகத்துடைய அறிவும் இந்த உலகத்துடைய கவலையும் மனிதனுடைய வார்த்தைகளுமே நிரம்பி இருக்கிறது. हर एक शब्द को हम मतलब निकालते हैं. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் அர்த்தம் தேடுகிறோம். एक बंदा मेरे को देखे, तुम कैसा है पूछ लिया. யாராவது உங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கும்.
ये बंदा क्यों मुझे क्यों ऐसा बोल रहा ஏன் है இது இவரு இப்படி கேட்டிருக்கிறாரு என்ன? कैसा है इसमें देखो कैसा है நீ எப்படி இருக்க அப்படின்றத அது அர்த்தத்தை देखो கேட்பாரு. घमंड से देख पूछ रहा है ஒரு பெருமையோட என்ன கேக்குறாரு. वो बंदा अपने आप को बड़ा बड़ा समझ रहा है मेरे को छोटा समझ रहा है इसलिए कैसा है ऐसा पूछ रहा है कैसा है तो कैसा है लेके जाओ ना அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப பெருமையில என்ன மட்டப்படுத்தி கெசா ஹே பெருமையா கேக்குறாரு. हर एक बात को हमारे दिमाग जो है आपकी कॉन्शियसनेस सही गलत मतलब निकालने में ही रहता है ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் அர்த்தத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். जब तक आपका हृदय जो है इस पृथ्वी की इस संसार की नॉलेज से भरा रहता है आप यहां पर आया हुआ परमेश्वर का राज्य में आप प्रवेश नहीं कर सकता क्योंकि आपका जो कॉन्शियसनेस है वो 24 घंटा इसी संसार की बातों में डिफाइन करेगा हर एक बात को எப்பொழுது வரை உங்களுடைய இருதயமும் உங்கள் மனசாட்சியும் இந்த உலக கவலையினாலும் உலக மனிதனுடைய வார்த்தைகளினாலும் மூழ்கி கொண்டு அதே நினைத்து இருக்கிறதோ அப்ப வரையும் நீங்க தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் உலக கவலையினாலும் இந்த உலகத்தை குறித்த அறிவினாலும் இதிலே மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருப்பீர்கள். एक छोटा बच्चा कभी चिंता करेगा क्या இந்த ஒரு சிறு குழந்தை கவலைப்படுமா? बच्चा कभी चिंता करता है क्या குழந்தை கவலைப்படுவதை பார்த்திருக்கிறீர்களா? क्यों ஏன்? कॉन्शियसनेस में वो चीज नहीं है कि मेरे जरूरतें कहां से आएगा அதோடைய மனசாட்சியிலே தேவையை குறித்த கவலை இல்லை, எங்கிருந்து என்னுடைய தேவை பூர்த்தி செய்யப்படும் என்கிறதான கவலை அதுக்கு சுத்தமாக இல்லை. आप सब एक टाइम में बच्चे थे आपके हर एक जरूरतें पूरा हुआ जब आपने चिंता ही नहीं किया उस समय जब किस हर जरूरत पूरा हुआ इसलिए आप इतना बड़े हुए हो நாம் குழந்தை பருவத்திலே இருக்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. அதிலிருந்து தான் நாம் இப்பொழுது பெரியவர்களாய் மாறி இருக்கிறோம். उस समय हमने चिंता ही नहीं किया அந்த சமயத்திலே நாம் ஒரு நாளும் நாம் தேவையை குறித்து கவலைப்பட்டதில்லை. मगर हमारे हर जरूरतें पूरा हुआ इसीलिए बड़ा हुए ஆனாலும் நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது நிமித்தமாக நாம் பெரியவர்களாய் மாறி இருக்கிறோம். आपकी चिंता करने के वजह से आपकी जरूरतें पूरा नहीं हुआ நீங்கள் தேவை குறித்து கவலைப்பட்டதினாலே உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. जहां पे एक टाइम था आप इस दुनिया में जब पैदा हुआ आपकी एक एक जरूरत के बारे में आप कभी चिंता ही नहीं किया आप चिंता की शब्द से दूर था आप है ना दुनिया की सारी टेंशन की दुनिया में जो चल रहा है इस इन बातों से आप दूर था उस समय आपके हृदय बिल्कुल शुद्ध था நாம் சிறு குழந்தையாய் இருக்கும் பொழுது தேவைகள் நம்மை சுற்றி இருந்த பொழுதும் நம்மை தேவைகளை குறித்ததான கவலை நமக்கு இல்லாமல் இருந்த பொழுதும் நம்முடைய மனசாட்சி மிகவும் சுத்தமா இருந்தது. நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது. मगर अभी ஆனால் இப்பொழுது हमारे हृदय पूरा चिंता से भरा हुआ है நம்முடைய இருதயம் மனசாட்சி முழுவதும் கவலையினால் நிறைந்திருக்கிறது. इस दुनिया में वो मेरे को ऐसे देख रहा है ये मेरे को ऐसे बोल रहा है वो मेरे को ऐसे बिगाड़ने के लिए सोच रहा है यही आपका हृदय में 24 घंटा चलती रहे இந்த உலகத்திலே அந்த மனிதன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், அந்த மனிதர் என்னை இப்படி பேசிவிட்டார், நாசமாவதை குறித்து அவர் பயங்கரமாக திட்டம் போடுகிறார் என்கிற கவலைகளிலே நாம் மூழ்கி விடுகிறோம். इस दुनिया की नॉलेज से आप भरा हुआ है இந்த உலகத்தின் அறிவினாலே நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். What is consciousness in the New Testament? The Greek word consciousness का जो Greek word है புதிய ஏற்பாட்டிலே மனசாட்சி என்றால் என்ன, கிரேக்க பதத்திலே என்ன சொல்லப்படுகிறது? shared knowledge அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிரப்பட்ட அறிவு shared knowledge அறிவை பகிரப்பட்ட அறிவு என்று சொல்லப்படுகிறது. किसी ने हमें उनकी नॉलेज को हमारे साथ क्या कर दिया शेयर कर दिया ஒருவர் அவருடைய அறிவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டார் என்று அர்த்தம். अभी परमेश्वर हमारे कॉन्शियसनेस को शुद्ध करता है इसका मतलब क्या है आपके अंदर जो पुरानी जो ज्ञान था उस ज्ञान से पहले आपको परमेश्वर क्या करता अलग करता है இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்தப்படுத்துகிறது என்பது
பழைய நம்முடைய இந்த உலக அறிவிலிருந்து நம்மை விலக்கி அவருடைய மனசாட்சி நம்முடைய நம்முடைய அவருடைய ரத்தத்தினாலே சுத்தப்படுத்துகிறது. अगर वो शेयर्ड नॉलेज से पहले से इस दुनिया में आपके साथ जो नॉलेज शेयर्ड नॉलेज से अगर आप अलग नहीं हो रहे हैं, आप बाहर नहीं आ पा रहे हैं, இந்த உலக ஞானத்தினாலும் அறிவிலிருந்தும் நீங்கள் விலகி தனித்து வரவில்லை என்றால் आप प्रभु में आकर भी कोई फायदा नहीं है. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. इस दुनिया में आपको कोई फायदा नहीं. இந்த உலகத்திலே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. चाहे आप संकट आते समय थोड़ा दुआ करोगे, प्रभु मुझे मदद कर दो, प्रभु मुझे मदद कर दो, बस इतने में ही आपको परमेश्वर की ज्यादा से ज्यादा इतने ही हो सकते. உங்களுக்கு கவலை பிரச்சனை வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்பீர்கள், இதோட முடிந்துவிடும். इस दुनिया की शेयर्ड नॉलेज से ही अगर आप बाइबल पढ़ोगे, बाइबल भी आपको गलत दिशा में ही दिखाई देगा. அவரால் பகிரப்பட்ட அறிவிலிருந்து உலகத்தால் பகிரப்பட்ட அறிவிலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இந்த வேதம் உங்களுக்கு புரியாது. ये बाइबल भी आपको दूसरी दिशा में लेके जाएगा. இந்த வேதம் உங்களுக்கு வேறு வழியாய் செலுத்திவிடும். इसीलिए आज तक भी बहुत सारे लोग नया नियम क्या होता है, नया नियम करके क्यों लिखा हुआ है, उसको समझ नहीं पा रहे. அதனால்தான் अनेகருக்கு இந்த புதிய ஏற்பாடு என்ன எழுதி இருக்கிறது, என்ன சொல்ல வருகிறது என்பது புரியவதில்லை. उनके दिमाग तो पूरे के पूरे इस संसार की शेयर्ड नॉलेज से ही हर एक चीज को अभी भी उसी चश्मा से ही हर चीज को देख रहे हैं. அநேகர் உலகத்தால் பகிரப்பட்டதான அறிவிலிருந்து இந்த வேதத்தை படிப்பதினால் அவர்களுக்கு வேறு வழியாய் இந்த வேதம் கொண்டு செல்கிறது. वो अपनी खुद की इस सांसारिक नॉलेज जो इन्होंने यहाँ से पाए, दुनिया से पाए, उसी नजर से ही हर एक चीज को देख रहे हैं. இந்த உலகத்தால் பகிரப்பட்ட அறிவிலிருந்து எல்லாவற்றையும் அவர்கள் பார்ப்பதினால் அது வேறு வழியாய் அவர்களை சென்று கொண்டு விடுகிறது. कितने लोगों को बातें समझ आ रहे हैं? எத்தனை பேருக்கு புரிகிறது? इसलिए नया नियम को बहुत सारे लोग समझ नहीं पाते. அதனாலே अनेகருக்கு இந்த புதிய ஏற்பாட்டுடைய விளக்கம் புரிவதில்லை. इसीलिए आज से तक बहुत सारे पास्टर्स जो है पुराना नियम के ही संदेश को प्रचार करते रहते हैं, क्योंकि पुराना नियम उनको बहुत अच्छा लगता है. क्योंकि पुराना नियम पूरे के पूरे ध्यान से समझना, पुराना नियम की बातें ऐसा है, वो इस संसार की नॉलेज जो है यीशु मसीह आने के पहले, परमेश्वर का राज्य इस पृथ्वी में आने के पहले, है ना, इंसान पूरे के पूरे संसारिकता उन्हीं के लिए लिखे हुए थे. वो उनके लिए समझना आसान है, उनसे उधर से परमेश्वर को समझाना भी आसान लगता, इसीलिए लोग परमेश्वर को उसी बातों से समझाते हैं. अनेक பிரசங்கியார்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து பிரசங்கிப்பதை விரும்புகிறார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் உலக ஞானத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது, அது அவர்களுக்கு ஈஸியாக இருக்கிறது. அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதிலே அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். உலக ஞானத்தினால் எழுதப்படவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் தேவனுடைய ராஜ்யம் இங்க வந்திருக்குன்னு சொன்னாரு. அந்த ராஜ்யம் இங்க வருவதற்கு முன்பாக முழுக்க முழுக்க மனிதன் இந்த பூமிக்குரிய அறிவுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த மனிதனுக்கு எழுதப்பட்டது, அந்த இந்த நாலேஜ்ல இருக்கிறவனுக்கு எழுதப்பட்டது. அவன் கூட ஆண்டவர் எப்படி டீல் பண்ணாரு, அவன் கூட ஆண்டவர் எப்படி பேசினாரு அப்படிங்கிறது தான் பழைய ஏற்பாடு. அதனாலதான் இப்பயும் அதையே எடுத்து வச்சு இந்த மக்களுக்கு பேசுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்ல. சரிங்களா? ये इतना आसान नहीं है ट्रांसलेट करना. मैं जो बात बोला था उसको. और जो कॉन्शियसनेस की शुद्ध होना, आपका जो नॉलेज, आपका जो शेयर्ड नॉलेज ऑफ दिस वर्ल्ड, व्हाट यू रिसीव्ड फ्रॉम दिस वर्ल्ड has to be detained, has to be terminated from your hearts and mind. Then only you can enter into the kingdom of God. இந்த உலகத்திலிருந்து பகிரப்பட்ட அறிவினாலே வைத்திருக்கிறதான உங்கள் மனசாட்சி அது வேறு பிரிக்கப்பட்டு வரும் என்றால் தான் உங்களுடைய மனசாட்சியிலே அவருடைய ரத்தம் தெளிக்கப்படும் என்றால் உங்களுடைய பார்வை இந்த பைபிளிலே வேறு மாதிரி இருக்கும். आपका मन को शुद्ध करता है. इसका मतलब ये है आपका जो कॉन्शियस है इस दुनिया की संसार की नॉलेज से टर्मिनेट होते जाएगा, दूर होते जाएगा. आपको अगर कोई गाली भी दे रहा है वो आपको मतलब नहीं लगेगा. कैसे एक बच्चे को कोई गाली निकाल रहा है, बच्चे हंसते रहेगा, जा यार कोई बात नहीं, क्योंकि तू
तुम जो बातें बोल रहा है वो दुनिया के साथ मैं नहीं हूं, मेरी दुनिया ही अलग है, मेरा राज्य ही अलग है, मेरा जिंदगी अलग है, मेरा मन और दूसरी नॉलेज से भरा हुआ है। உங்களுடைய மனசாட்சியிலே அவருடைய ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது உங்களுடைய மனம் அது வேறு பக்கமாக வேறு உலகத்திற்கு வேறு மண்டலத்துக்கு அது போய்க்கொண்டே இருக்கும். சிறு பிள்ளையை பார்த்தீர்கள் என்றால் என்ன வேணாலும் அதை திட்டினாலும் அதற்கு எப்படி ஒரு சந்தேகமும் வராது, எப்படி அது கோபமும் படாது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் யார் வேணாலும் இந்த மனிதர்கள் என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் நீங்கள் சொல்லுவீர்கள், நான் வேறு உலகத்துக்குரியவன், நான் வானத்துக்குரியவன் என்று நீங்கள் சொல்ல आरंभिப்பீர்கள். मेरे राज्य में, जिस राज्य में मैं जी रहा हूं, वहां पे सिर्फ मेरे मन में शांति, समाधान, प्यार, धीरज, नम्र, सारे 9 आत्मा की फल मेरे अंदर प्रकट होते रहेगा, क्योंकि मेरा राज्य, मेरा जो ज्ञान है, मुझ में जो ज्ञान प्रकट हुआ है अभी, वो मसीह का ज्ञान है। நீங்கள் சொல்லுவீர்கள், நான் வாழ்கிற ராஜ்யம் அது வேறு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் குணங்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் சிந்தை அந்த 9 எனக்குள் இருக்கிறது, என்னுடைய ராஜ்யம் அது வேறு என்று நீங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். कितने लोगों को बातें समझ आया? எத்தனை பேருக்கு புரிகிறது? अभी मैं सिर्फ एक चीज को आपको दिखा के मैं अभी समाप्त करना चाहता हूं। நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். अब देखना, हाँ, कितने लोगों को ये जो मैं अभी दिखा रहा हूं ये दिख रहा है? நான் காட்டுற அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? ठीक है, ओके। यहाँ पे क्या लिखा है पढ़े, जिन जिन को अंग्रेजी आता है आप इस शब्दों को पढ़ें अभी। The Greek word for conscience is syndesis. It appears in the New Testament over 30 times. ये 30 बार से अधिक ये कॉन्शियसनेस शब्द जो है पूरे नया नियम में आ रहा है. புதிய ஏற்பாட்டிலே 30 தடவைக்கு அதிகமாக மனசாட்சி என்கிற வார்த்தை வருகிறது. The word syndesis is a combination of the Greek word sun meaning with or together and eidesis meaning knowledge. It literally means shared knowledge. மனசாட்சி என்பது shared knowledge, பகிரப்பட்டதான அறிவு என்று அர்த்தம். ठीक है? क्या पढ़े थे आप लोग? क्या पढ़ा? shared knowledge. जो नॉलेज आपके अंदर पहले से ही दिया हुआ है उसको यीशु मसीह शुद्ध करने के लिए आप जगह देना है. உண்மையாக உங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து பகிரப்பட்ட அறிவை சுத்தப்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். जब तक आप ये shared knowledge जो इस दुनिया से शेयर हो चुका है, वो नॉलेज से जब तक आप परे नहीं होते हैं तब तक आपके अंदर இந்த உலகத்தினாலே கொடுக்கப்பட்ட பகிரப்பட்ட ஞானத்திலிருந்து எப்ப வரை நீங்க பிரிக்கப்படுகிறீர்களோ அப்பொழுது வரையும் உங்களுடைய மனசாட்சி சுத்தமாகாது. जब तक कॉन्शियसनेस शुद्ध नहीं होता है, உங்களுடைய மனசாட்சி எப்ப வரை சுத்தமாகுதோ, சுத்தமாகலையோ, जब तक सेवा करने के लिए लायक नहीं है, அப்ப வரை நீங்கள் ஊழியம் செய்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறீர்கள். एक ही एक वचन को पढ़ के हम समाप्त करते हैं. ஒரு வசனத்தை படித்து நாம் முடிப்போம். हिंदी बाइबल, इब्रानियों की किताब अध्याय 9, इब्रानियों की किताब अध्याय 9, எபிரேயர் 9ஆம் அதிகாரம், Hebrews chapter 9 verse 14. हिंदी में पढ़े. तो मसीह का लहू जिसने अपने आप को सनातन
आत्मा के द्वारा परमेश्वर के सामने निर्दोष चढ़ाया। तुम्हारे विवेक को मरे हुए कामों में क्यों ना शुद्ध करेगा, ताकि तुम जीवित परमेश्वर की सेवा करो। तमिल पढ़िए। நித்திய நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்। जीवित परमेश्वर को सेवा करना है तो पहले कॉन्शियसनेस में बड़ा फर्क दिखना जरूरी है। जब तक कॉन्शियसनेस में कोई फर्क नहीं है, बस सिर्फ यीशु मसीह को ग्रहण किया, चर्च अटेंड किया, बस थोड़ा सा बाइबल कॉलेज में जाके इधर उधर से थोड़ी सी नॉलेज प्राप्त कर लिया, सेवा करना शुरू कर दिया, तो नहीं होता है ये। इट्स अ मैटर ऑफ ट्रांसफॉर्मिंग योर ओल्ड नॉलेज by the word of God, by receiving the revelation from God, then only it's possible. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய மனசாட்சி அது சுத்திகரிக்கப்பட வேண்டும்। உங்களுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படும் பொழுதுதான், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுதுதான் அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியும்। So God bless you. Have a nice day. Time over हो गया।